வணக்கம். இது தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள். உண்மையின் அடையாளம். நான் லக்ஸி குணரத்தினம். நான் ஏசிஎம் ஹலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். சூழலை மாசுபடுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை. இலங்கைக்கு ஜிஎஸ்பி வரி நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதாக மோல்டா ராஜ்யத்தின் பிரதமர் உறுதியளிப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 2 மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் 5 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சேவையிலிருந்து இடைநிறுத்தம். 48 மருந்து வகைகளின் விலைகளை குறைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்று நள்ளிரவு முதல். வாய்ப்புற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருப்போர் வடமாகாணத்திலேயே கூடுதலாக காணப்படுவதாக சுகாதாரத்துறை தகவல்கள் தெரிவிப்பு. ஐஎஸ் அமைப்பினர் ஈராக்கில் கிர்குக் நகரம் மீது தாக்குதல். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். முதலில் உள்நாட்டு செய்திகள். சூழலை அளிப்பவர்களுக்கு எதிர்காலத்தில் வாழ்வது தொடர்பான சவால்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என்று ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இதனால் சூழலை மாசுபடுத்துபவர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். திருகோணமலை மாவட்ட சூழல் மாநாடு மற்றும் தேசிய மரநடுகை வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இதனை குறிப்பிட்டார். இன்றைய தேசிய மரநடுகை தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் மரக்கன்றுகளை நடும் தேசிய வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்பான நிகழ்வு ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இடம்பெற்றது. ஜனாதிபதி கந்தளாய் வன பிரதேசத்தில் மரக்கன்றொன்றையும் நாட்டி வைத்தார். இதற்கு இணைவாக பாடசாலை மாணவர்கள், போலீசார், முப்படை வீரர்கள் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை உறுப்பினர்களின் பங்கேற்புடன் 2 ஹெக்டேர் நிலப்பரப்பில் 2000 மரங்கள் நடப்பட்டன. மாணவர்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடிய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இவர்களின் பாடசாலைகளில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பிலும் கேட்டறிந்தார். தேசிய சுற்றாடல் மாநாடு திருகோணமலை மெக்கைசர் மைதானத்தில் அதனைத் தொடர்ந்து ஆரம்பமானது. விழாவுக்கு வருகை தந்த ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு அமோக வரவேற்பு வழங்கப்பட்டது. நல்லிணக்கத்தின் கேந்திர நிலையமான திருகோணமலை மாவட்ட அபிவிருத்திக்கு விசேட செயலணியை நியமித்து உரிய செயற்திட்டங்களை அமல்படுத்துவதாகவும் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இங்கு உரையாற்றுகையில் தெரிவித்தார். ஜனாதிபதி தொடர்ந்து உரையாற்றுகையில் நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள், அரச ஊழியர்கள், பாடசாலை மாணவர்கள் உட்பட வாழக்கூடிய அனைத்து மக்களிடமும் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். அக்டோபர் மாதத்தில் ஒரு மரத்தை எனும் நாட்டுங்கள். இது சூழலுக்கு புரியக்கூடிய பெரும் சேவையாகும். இவ்வாறு ஒருவர் ஒரு மரத்தை நாட்டுவதன் மூலம் பல மில்லியன் மரங்கள் நாட்டில் வளரும். திருவோணமலையில் சூழலுக்கு எதிராக பல செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன. மரங்களை அனுமதி பெற்று வெட்டினாலும் அனுமதியின்றி வெட்டினாலும் இதனை அங்கீகரிக்க முடியாது. மரம் வெட்டுவது தொடர்பில் புதிய ஒழுங்கு விதிகளை கொண்ட சுற்று நிறுவனம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் மரங்களை வெட்டுவதற்காக அரசு ஊழியர்கள் பரிந்துரை செய்த போதிலும் இதற்கு இறுதி அங்கீகாரம் ஜனாதிபதியிடம் பெற வேண்டும் என்ற சுற்று நிறுவத்தை எதிர்காலத்தில் வெளியிட தீர்மானித்துள்ளேன். சட்டவிரோதமாக மரங்கள் வெட்டப்படுகின்றன. அது மாத்திரமன்றி பெரும் பாறாங்கற்கள் உடைக்கப்படுகின்றன, மண் அகழ்வுகள் இடம்பெறுகின்றன. இவற்றை அங்கீகரிக்க முடியாது. அரசு ஊழியர்கள், அரசியல்வாதிகள் இவ்வாறான சட்டவிரோதமாக ஈடுபடுபவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமீபத்தில் சுற்றாடலை அளிக்கும் செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத 2 அரசு ஊழியர்களை பதவியிலிருந்து நீக்கினேன். சுற்றாடல் தொடர்பில் தீர்மானங்கள் எடுக்கும் போது அவற்றை உரியவாறு நடைமுறைப்படுத்தாத அரசு ஊழியர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ඒ විදිහට ස්වාභාවික සම්පත් විනාශ කරන්න දෙන්න පුළුවන් කමක් නැහැ. ඒ වගේම තමයි ගල් කැඩීම සහ මහ කඳු විනාශ කිරීම පස් කපලා. එවැනි කටයුතු වලත් අපි නීති රීති තවත් තද කරනවා. ඒවා සම්බන්ධයෙන් ක්‍රියා නොකරන නිලධාරීන් පිළිබඳව විනයානුකූලව කටයුතු කරන්න වෙන බව කනගාටුවෙන් උනත් කිව යුතුයි. මම පහුගිය මාසෙත් රාජ්‍ය නිලධාරීන් දෙදෙනෙකුගේ සේවය තහනම් කළා මේ ස්වාභාවික සම්පත් විනාශ කිරීම පිළිබඳව ඒ අයගේ වගකීම ඉටු නොකිරීම සම්බන්ධයෙන්. මෙවැනි වගකීමක් ඇති කාර්යයක් අපි ඉටු කිරීම අද දවස වගේම හෙට දවසේ උපදින දරුවන් සඳහා අපෙන් ඉටු යුතු நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, நல்லிணக்கம், நாட்டின் தேசிய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு, ஜனாதிபதி முறைமையை ஒழிப்பது, இவ்விதமான பல்வேறு கர்மங்களில் அவருடைய அரசாங்கம் தற்பொழுது ஈடுபட்டுக் கொண்டு வருகின்றது. அதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு சர்வாதிகார ஆட்சி இருக்கக்கூடாது, ஜனநாயக முறையில் ஆட்சி இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த அதிகாரங்களை கைவிடுவதற்கு அவர் தயாராக இருக்கின்றார். எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்க வேண்டியது நமது கடமை என்று நான் நினைக்கின்றேன். இன்றைக்கு இந்த நாடு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சர்வதேசத்தால், உலகத்தால் மதிக்கப்படுகின்றது. நாங்கள் பார்க்கின்றோம்,
ஜனாதிபதி செல்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவரை பெரும் மதிப்புடன் அங்கத்திய தலைவர்கள் வரவேற்கின்றார்கள். அதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பெருமை அடைகின்றோம். அதையும் செய்கின்றார்கள் என்றால் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொள்கை அளவில் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நாட்டில் வாழ்கின்ற சகல மக்கள் மத்தியிலும் ஒரு ஒற்றுமையையும் ஒரு புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் செயற்படுகின்ற என்ற கருத்து நிலவுகின்றது. சூழலை பாதுகாக்க விசேட பங்களிப்பு வழங்கியோர் இந்த நிகழ்வின் போது கௌரவிக்கப்பட்டனர். கிழக்கு மாகாண அரசு ஊழியர்களுக்கு அனர்த்த நிவாரணப் பணிகளுக்காக விசேட நிதியுதவிகளும் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். இலங்கைக்கு ஜிஎஸ்பி வரிச்சலுகையை மீண்டும் பெற்றுக்கொள்ள உயர்ந்தபட்ச ஒத்துழைப்புகளை வழங்குவதாக மோல்டா ராஜ்யத்தின் பிரதமர் ஜோசப் முஸ்கட் தெரிவித்துள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் மோல்டா தூதரக அலுவலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையில் அவர் இவ்வாறு உறுதியளித்தார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் அடுத்த தலைவராக மோல்டா பிரதமர் ஜோசப் முஸ்கட் நியமிக்கப்பட உள்ளார். இலங்கை மற்றும் மோல்டாவுக்கு இடையிலான இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் இங்கு சுட்டிக்காட்டப்பட்டது. ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் வெளிவிவகார குழு அங்கத்தவர்கள் மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையில் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் விசேட அமர்வு நேற்று ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது. ஐரோப்பிய பாராளுமன்ற வெளிவிவகார குழு தலைவர் எல்மா புரோக் தலைமையில் இடம்பெற்ற இந்த அமர்வினை தெற்காசிய பிரதிநிதித்துவ பொறுப்பாளர் ஜின் லம்பர்ட் ஒழுங்கு செய்திருந்தார். சார்க் அமைப்பின் எதிர்காலம், இலங்கையின் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல், வறுமையை ஒழித்தல் போன்ற பல முக்கிய விடயங்கள் தொடர்பில் பேச்சுவார்த்தையின் போது கவனம் செலுத்தப்பட்டது. பிரசல்ஸ் தலைநகரில் வர்த்தகர்களால் ஒழுங்கு செய்யப்பட்ட வர்த்தக மாநாடு நேற்று இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்றது. இலங்கையின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்களுக்கு உதவி வழங்குவதற்கான இயலுமை குறித்தும் இவர்கள் தமது மகிழ்ச்சியை வெளியிட்டனர். நல்லிணக்க அரசாங்கம் அதிகாரத்திற்கு வந்ததன் பின்னர் பெல்ஜியம் உள்ளிட்ட ஐரோப்பிய முதலீட்டாளர்களுக்கு இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்வதற்கான சிறந்த சூழல் உருவாகியுள்ளதாகவும் பிரதமர் இங்கு சுட்டிக்காட்டினார். சட்டம், அமைதி மற்றும் தெற்கு அபிவிருத்தி அமைச்சர் சாகல ரத்நாயக்கவும் இதில் கலந்து கொண்டார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறையில் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் மரணமடைந்தமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகிக்கப்படும் 5 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்களது சேவை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் சுகந்தராசா சுலக்ஷன் மற்றும் நடராஜா கஜன் என்ற 2 மாணவர்களே மரணமடைந்தனர். இவர்கள் பல்கலைக்கழகத்தில் தகவல், ஊடக மற்றும் அரசியல் விஞ்ஞான பட்டத்தை தொடரும் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கந்தரோடை பிரதேசத்திலிருந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக விடுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த வேளையில் இரவு 11:30 அளவில் இந்த சம்பவம் நேர்ந்ததாகவும் அறிவிக்கப்படுகின்றது. 2 மாணவர்களும் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் மரண விசாரணைகள் யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் இன்று மாலை இடம்பெற்றன. சுகந்தராசா சுலக்ஷன் மோட்டார் சைக்கிளை செலுத்தியதாகவும் அவர் துப்பாக்கிச் சூட்டில் மரணமடைந்ததுடன் பின்னர் நடராஜா கஜனும் மரணமடைந்துள்ளதாகவும் சட்ட வைத்திய உத்தியோகத்தர் உருத்திர பசுபதி மயூரதனின் மரண விசாரணை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் விசாரணைகளுக்காக யாழ்ப்பாணத்தின் சகல அரசியல் தலைவர்களும் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் சட்டத்தை உரியவாறு அமுல்படுத்த சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளும் என அரசு தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2017 வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளும் கருத்தரங்கு தொடரின் மற்றுமொரு செயலமர்வு கடுவல பிரதேச செயலக அலுவலகத்தில் சமீபத்தில் இடம்பெற்றது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்களின் பங்கேற்புடன் இந்த வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு ரோட் டு பட்ஜெட் என பெயரிடப்பட்டுள்ளது. කඩුවෙල පැවති සම්බන්ධ 2017 ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்காக தமது யோசனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்க கடுவலையில் இடம்பெற்ற கருத்தரங்கின் போது மக்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டன. இப்பிரதேசத்தில் சமூக சூழல் மற்றும் மனிதாபிமான பிரச்சினைகளை தீர்ப்பது குறித்தும் யோசனைகள் பெறப்பட்டன. ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர்களும் இதில் கலந்து கொண்டனர்.
ஸ்ரீ ஜாயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளர் அருணகுமார கருத்து வெளியிடுகையில் பௌதீக ரீதியில் நாம் அபிவிருத்திகளை எட்டிய போதிலும் பாரிய அளவில் முன்னேற்றங்கள் ஏற்படவில்லை. உலகின் பல நாடுகள் நம்மை தாண்டி பல துறைகளில் முன்னேற்றம் கண்டுள்ளன. உலகின் பல நாடுகளில் உள்ள நிறுவனங்களின் வரவு செலவு திட்டம் எமது நாட்டு வரவு செலவு திட்டத்தை விட பாரியதாகும். எமது கொள்கைகளில் காணப்படும் பிரச்சினைகளே இதற்கு காரணமாகும். புதிதாக கடவுச்சீட்டு அலுவலகம் பத்திரமுல்லவில் கொண்டுவரப்பட்டுள்ளது. கொழும்பு நகரின் வாகன நெரிசலை குறைக்கும் நோக்கில் இங்கு கொண்டுவரப்பட்டது. இன்று பத்திரமுல்ல மருதானை போன்று மாற்றம் பெற்றுள்ளது. இவ்வாறான பிரச்சினைகள் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்வது எமது நோக்கமாக உள்ளது என்று தெரிவித்தார். புத்திஜீவிகள் குழுவுக்கும் மக்களின் யோசனைகள் சமர்ப்பிக்கப்பட்டன. இது தொடர்பில் ஒருவர் கருத்து வெளியிடுகையில் கழிவுப் பொருள் வெளியேறுவது தொடர்பிலான பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுகள் காணப்பட வேண்டும். மக்கள் நடமாட்டம் குறைந்த பொருத்தமான இடம் இதற்கு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இங்கு கொட்டப்படும் கழிவுப் பொருட்கள் சேதன பசலையாக மாற்றுவதற்குரிய திட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மற்றொருவர் கருத்து வெளியிடுகையில் கொரியா போன்ற வளர்ச்சியடைந்த நாட்டை போன்று எமது ஊழியர் அணியினரின் சிந்தனைகளில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏதேனும் ஒரு வேலை இருந்தால் அதனை பணத்தை கொண்டே மதிப்பீடு செய்கின்றனர். இவ்வாறு இல்லாமல் இளைஞர்களின் சிந்தனைகளில் மாற்றங்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மற்றொருவர் கருத்து வெளியிடுகையில் முச்சக்கர வண்டி மற்றும் சுயதொழிலில் ஈடுபடுவோருக்கு கடன் அட்டைகள் வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் அரசாங்கத்திற்கும் இவர்களுக்கும் பல்வேறுபட்ட பயன்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார். 2015 இலக்கம் 5 கொண்ட தேசிய மருந்து மேற்பார்வை அதிகார சபை சட்டத்தின் கீழ் 48 வகையான மருந்து வகைகளின் விலை குறைப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் இன்று நள்ளிரவு வெளியிடப்படும் என்று சுகாதார அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சில் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் இன்று அவர் கைச்சாத்திட்டார். இதற்கமைய மறுசீரமைக்கப்பட்ட விலைகள் இன்று நள்ளிரவு தொடக்கம் அமலுக்கு வருகின்றன. சேனக விவிலிய மருந்து கொள்கைகளுக்கு அமைய மக்களுக்கு அத்தியாவசிய மருந்து வகைகளை குறைந்த விலையில் வழங்குவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். நீரிழிவு, கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம், ஆஸ்ட்ரியோபோரோசிஸ், மூட்டுவாதம் போன்ற நோய்களுக்கான மருந்து வகைகள் முதல் கட்ட விலை குறைப்பில் அடங்குகின்றன. இந்த நோய்களுக்கான அனைத்து வகையான மருந்து வகைகளினதும் விலைகள் புதிய விலை சூத்திரத்திற்கு அமைய குறைக்கப்பட வேண்டும். கூடுதலாக நோயாளர்கள் கொள்வனவு செய்யும் மருந்து வகைகளை அடிப்படையாக கொண்டே 48 வகையான மருந்துகளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன. கூடுதலான பயன்பாடு மற்றும் வைத்தியர்களால் கூடுதலாக பரிந்துரை செய்யப்படும் மருந்து வகைகள் இதன்போது கவனத்தில் கொள்ளப்பட்டன. இறக்குமதி செய்யப்படும் மருந்து வகைகளின் விலைகளை குறைப்பதற்காக நீண்டகால தீர்வுகள் குறித்து கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. சுகாதார அமைச்சின் செயலாளர் அனுர ஜெயவிக்ரம, தேசிய மருந்து மேற்பார்வை அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் அசித டி சில்வா, பிரதம நிறைவேற்று உத்தியோகத்தரான வைத்தியர் கமல் ஜெயசிங், பிரதி பணிப்பாளர் நாயகம் ஜெயசுந்தர பண்டார, வைத்திய வழங்கல் பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் லால் பனாபிட்டிய ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். பனைசார் உற்பத்திகளை வலுப்படுத்தி உள்ளூர் பனைசார் உற்பத்திகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாக இந்து சமய விவகார மீள்குடியேற்ற சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு மற்றும் புனர்வாழ்வு அமைச்சர் DM சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். மீள்குடியேற்ற அமைச்சுக்கு உட்பட்ட பனை அபிவிருத்தி சபையின் விரிவாக்கல் பிரிவு ஏற்பாடு செய்திருந்த ஞாலத்தில் புதுமை புகும் தாளம் என்ற தொனிப்பொருளில் இந்த பனைசார் உற்பத்திகளின் தேசிய கண்காட்சி யாழ்ப்பாண மத்திய கல்லூரி வளாகத்தில் இன்று ஆரம்பமானது. பனை அபிவிருத்தி சபையின் தலைவர் வைத்திய கலாநிதி சிவசங்கர் தலைமையில் நடைபெற்ற இதன் ஆரம்ப நிகழ்வில் அமைச்சர் சுவாமிநாதன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு கண்காட்சியை ஆரம்பித்து வைத்தார். பனை அபிவிருத்தி சங்கம், அதாவது இந்த தொழில்நுட்பத்தினுடைய இந்த எங்களுடைய கடமைகளை நாங்கள் சரிவர செய்து வந்தால் இந்த 4 வருடத்துக்குள் பனை எக்ஸ்போர்ட் பண்ணி, அதாவது வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காகவும் முன்வர முடியும். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு இருக்கும் வருமானம் கூடும். நீங்கள் எல்லோரும் இந்த தொழிலை நம்பி இருக்கின்றீர்கள். உங்களுடைய நம்பிக்கையின் மூலமாகவும் உங்களுடைய வேலையின் மூலமாகத்தான் இன்று இந்த அழகிய கண்காட்சி நிலையம் நடந்திருக்கின்றது. இதை நீங்கள் நுட்பமாக பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருந்தது. இவ்வாறான பொருட்களை இலங்கையிலே மற்ற பாகங்களிலும், அதாவது கொழும்பு, கண்டி போன்ற மற்ற பாகங்களிலும் விற்பனை செய்து முக்கியமாக வெளிநாடுகளுக்கு நாங்கள் ஏற்றுமதி செய்வது முக்கியமாக இருப்பது வேண்டும் என்று நம்புகின்றேன். பாராளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் தகவல் ஊடகத்துறை அமைச்சர் கயந்த கருணாதிலக்க இன்று மல்வத்து மற்றும் அஸ்கிரியபீட மகாநாயக்க தேர்தல்களை சந்தித்தார். பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தகவல் அறியும் சட்டம் தொடர்பில் தேரர்களுக்கு விளக்கம் அளிப்பது இதன் நோக்கமாகும். அமைச்சர் முதலில் கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று சமய வழிபாடுகளில் ஈடுபட்டதை அடுத்து அஸ்கிரிய மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய வரக்காகுட ஸ்ரீ ஞானரத்ன தேரரை சந்தித்தார்.
பின்னர் மல்வத்துவிட மகாநாயக்கர் அதிசங்கைக்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்து அமைச்சர் தகவல் அறியும் சட்டம் தொடர்பில் விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து அமைச்சர் கயந்த கருணாதிலக்க தகவல் அறியும் சட்டம் தொடர்பில் கண்டி மாவட்ட ஊடகவியலாளர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் விளக்கமூட்டினார். மத்திய மாகாண ஆளுநர் நிலுகா ஏகநாயக்க, பாராளுமன்ற மறுசீரமைப்பு மற்றும் தகவல் ஊடக அமைச்சின் செயலாளர் நிமல் போபகே, அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் கலாநிதி ரங்க கலன்சூரிய உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். வடமாகாணத்தில் கடும் வறட்சிக்கு பின்னர் இன்று பலத்த மழை பெய்துள்ளது. இன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் 42.03 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியதாக மாவட்ட அனர்த்த உதவி பணிப்பாளர் சங்கரப்பிள்ளை ரவி தெரிவித்துள்ளார். வவுனியாவிலும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் இன்று மழை பெய்துள்ளது. வறட்சியின் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்த மக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் மானூர்வி கிராம மக்கள் மின்சாரமின்றி அவதியுறுவது தொடர்பான செய்தி எமது மக்கள் மனு தொகுப்பில் ஒளிபரப்பப்பட்டதை அடுத்து அக்கிராமத்திற்கு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை எமது பிராந்திய செய்தியாளர் என் கலைச்செல்வன் வழங்கியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி இந்த மானூருவி கிராமத்திற்கு மின்சாரம் இன்மை காரணமாக மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறித்து எமது மக்கள் மனு தொகுப்பில் ஒளிபரப்பப்பட்டது. இதன் காரணமாக பொதுமக்கள் எதிர்நோக்கும் பல்வேறு அசௌகரியங்கள் குறித்து அதில் விரிவாக எடுத்து காட்டப்பட்டது. சுமார் 100 குடும்பங்கள் வாழும் இந்த கிராமத்தில் கடந்த 5 வருட காலமாக மின்சார வசதி காணப்படவில்லை. மக்கள் மனு தொகுப்பின் மூலம் இந்த பிரச்சினை உரியவர்களின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டு மின்சாரம் பெற்றுக் கொடுக்கப்பட்டமை தொடர்பாக பொதுமக்கள் ரூபவாகினி செய்தி பிரிவுக்கு தமது நன்றிகளை தெரிவிக்கின்றார்கள். மக்கள் மனம் என்ற நிகழ்விலே எங்களுடைய கிராமத்தினுடைய பிரச்சனை ஒலிபரப்பு செய்த பின்பு இந்த மின்சார வசதிகள் உடனடியாக சீர் செய்யப்பட்டு எங்களுக்கு இன்றைக்கு எங்களுடைய இருளடைந்த வீடுகள் எல்லாம் மின் விளக்குகள் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. நேத்ரா தொலைக்காட்சிக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும். நேத்ரா தொலைக்காட்சி மூலம் எமது விடயங்களை தெரியப்படுத்தி இருந்தோம். அது தெரியப்படுத்தி இருந்த பின்னர் தற்போது எமது கிராமத்திற்கான மின்சாரம் பூர்த்தி செய்யப்பட்ட நிலையிலே உள்ளது. அடையாளம். விளம்பரங்களை அடுத்து உள்நாட்டு செய்திகளை எதிர்பார்க்கின்றன. உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன. ஊடகவியலாளர் பிரகீத் எக்னலிகூட காணாமல் போன சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளின் தற்போதைய நிலைமைகள் தொடர்பில் அறிவுறுத்தும் செய்தியாளர் மாநாடு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. இதன்போது தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து நவசமசமாஜ கட்சியின் தலைவர் கலாநிதி விக்ரமபாகு கருணாரத்ன கருத்து வெளியிடுகையில் எக்னலிகூட ராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டார் என்று புலனாய்வு பிரிவினரால் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வழக்கும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கில் சாட்சியம் அளிக்க ராணுவத்தினர் வர வேண்டும். இருப்பினும் இவர்கள் வரவில்லை. இதனால் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் கருத்து வெளியிடுகையில் கடந்த அரசாங்கத்தில் புலனாய்வு பிரிவினரின் நடவடிக்கைகளால் பிரகீத் எக்னலிகூட காணாமல் போனமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கு கட்டளையிட்டவர் யார்? கோட்டாபய ராஜபக்சவே இதனை மேற்கொண்டார் என்று தெரிவித்தார். பிரகீத் எக்னலிகூடவின் பாரியார் சந்தியா எக்னலிகூட கருத்து வெளியிடுகையில் 2015ஆம் ஆண்டு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு இது தொடர்பான விசாரணைகள் பொறுப்பளிக்கப்பட்டதன் பின்னர் அவர்களுக்கு குறித்த நபரை அடையாளம் காண முடிந்துள்ளது. எனது கணவரை அழைத்துச் சென்று கொலை செய்து எங்கு அவரை அடக்கம் செய்தனர். அவரது உடலில் இருந்து ஒரு எலும்பையேனும் கொண்டு வந்து எமது பிள்ளைகளுக்கு காண்பியுங்கள். எனது பிள்ளைகள் தந்தை வீட்டுக்கு வரும் வரை காத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தின் உண்மையை வெளியிடுவது புலனாய்வு துறையினரின் பொறுப்பு என்று தெரிவித்தார். வடமாகாணத்தில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டவர்கள் தமது வாழ்க்கையை முன்னெடுப்பதற்கான வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. தெரிவு செய்யப்பட்ட 44 பயனாளிகளுக்கு சில்லறை வர்த்தக நடவடிக்கைகளுக்காக பொருட்கள், குளிர்சாதன பெட்டி, தோட்ட பயிற்சிக்கான நீர் இறைக்கும் இயந்திரங்கள் முதலானவை வழங்கப்பட்டன. இது தொடர்பான நிகழ்வு கிளிநொச்சி கரச்சி பிரதேச செயலகத்தில் நடைபெற்றது. வடமாகாண கிராம அபிவிருத்தி மற்றும் தொழில் அமைச்சர் டெனீஸ்வரன் இந்த பொருட்களை பயனாளிகளுக்கு வழங்கினார்.
2014ஆம் ஆண்டு ஊவா மாகாண சபை தேர்தல் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட தெஹியான்வெல கிராமத்தை இணைக்கும் பாலத்தின் நிர்மாண பணிகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தமை குறித்து மக்கள் மனு தொகுப்பில் நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். தற்போது பாலத்தின் கட்டுமான பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கான தகவல்களை எமது பிராந்திய செய்தியாளர் சுரேஷ் வழங்கியுள்ளார். கடந்த 13ஆம் தேதி அன்று இந்த விடயம் மக்கள் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பாலத்தை 2500க்கும் மேற்பட்ட மக்கள் நாளாந்தம் போக்குவரத்துக்காக பயன்படுத்தி வருகின்றார்கள். குறுகிய நேரத்துக்குள் செல்ல வேண்டிய பயணத்தை பாலம் புனரமைக்கப்படாமை காரணமாக நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருப்பதாக மக்கள் குற்றம் சுமத்தியிருந்தார்கள். உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் மக்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். இந்த விடயம் ஊவா மாகாண ஆளுநர் MP ஜெயசிங்க ஊடாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்லவின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டது. அமைச்சரின் வேண்டுகோளுக்கு இணங்க நிர்மாண பணிகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பணிகளை நேரில் சென்று பார்வையிட்ட ஊவா மாகாண ஆளுநர் கருத்து வெளியிடும் போது, நான் கடந்த தடவை இந்த இடத்திற்கு வருகை தந்திருந்த போது இந்த பாலத்தின் திருத்த வேலைகள் நிறுத்தப்பட்டிருந்தன. இது தொடர்பாக ஊடகங்களிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நான் இந்த விடயம் தொடர்பாக அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல் அவர்களிடம் எடுத்துச் சென்று சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டேன். அதிகாரிகள் அரசாங்கத்திடம் உரிய உதவிகளை பெற்று பாலத்திற்கான நிர்மாண பணிகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த பாலத்தின் புனர் நிர்மாண பணிகள் விரைவாக முன்னெடுத்துச் செல்லப்படும் என்று நான் உறுதியளிக்கின்றேன் என்று குறிப்பிட்டார். இலங்கையில் வடமாகாணம் அதிகளவில் வாய் புற்றுநோய்க்கு இலக்காகும் மாகாணமாக திகழ்வதாக யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி என் நந்தகுமார் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். இலங்கையிலே வடமாகாணம் தான் இந்த வாய்ப்புற்று நோய்க்கு அதிகமாளாகிறது. வடமாகாணமும் அடுத்தது நுவரெலியா மத்திய மலையக பகுதிகளும். ஏன்னா இந்த தான் இந்த புகையிலேயே நேரடியா வாய்க்குள்ள போட்டு சப்புற பழக்கம் அதிக அளவில் இப்ப இருக்குது. ஆனா இந்த புகையில நிலங்களை நாங்கள் பணப்பயிரா மஞ்சளை செய்யக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குது. அதை விட நிலத்தடி நீரை அதிக அளவில் இந்த புகையில எடுத்துக்கொள்ளுது. அவட நிறைய வளம் இதுகளை உரங்களை நிறைய புகையிலைக்கு போடுறார்கள். அப்ப 2 விதமான பிரச்சனை வருது. ஒன்று புகையிலையால வர நோய்கள், மற்றது அடுத்த குடற்புற்று நோய்களும் எங்களுக்கு நிறைய கூட. ஏனைய தென்பகுதி மாவட்டங்களில் புகைத்தல் இல்லாட்டி புகையிலே பயிரிடுதல் கிட்டவே அறவே நின்றுட்டு. கிளிநொச்சி மாவட்டத்தில் விசேட தேவையுடைய பெண்களை இனங்காணும் ஆரம்பகட்ட ஆய்வு தொடர்பான தகவல் திரட்டுகளின் பகிர்வு நேற்று இடம்பெற்றது. வடமாகாண சுகாதார அமைச்சினால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. கிளிநொச்சி மாவட்ட கூட்டுறவு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்விற்கு வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் தலைமை தாங்கினார். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியின் கீழ் இடம்பெற்ற நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் சி ஸ்ரீதரன், வடமாகாண அமைச்சர்களான பான சத்தியலிங்கம், குருகுல ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிலவி வரும் வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குடிநீர் விநியோகத்திற்கான நீர்த்தாங்கிகள் வழங்கப்பட்டுள்ளன. ஏறாவூர் பெற்று, கோரளைப்பற்று, வடக்கு கோரளைப்பற்று, தெற்கு கோரளைப்பற்று, மண்முனை தென்மேற்கு, போரதீவு ஆகிய பிரதேச பிரிவுகளுக்கு 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 80 நீர்த்தாங்கிகள் வழங்கப்பட்டன. மாவட்ட அரசாங்க அதிபர் PSM சார்ல்ஸ் இந்த நீர்த்தாங்கிகளை குறித்த பிரதேச செயலாளர்களுக்கு வழங்கினார். இந்நிகழ்வில் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் S. இன்பராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2016 பிகாஸ் எக்ஸ்போ தொழில் வாய்ப்பு சந்தையும் கண்காட்சியும் கல்கிசையில் உள்ள பிகாஸ் கல்வி நிலையத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. பிகாஸ் கல்வி நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கண்காட்சி கடந்த 19ஆம் தேதி ஆரம்பமாகி நாளை நிறைவடைய உள்ளது. இந்த நிறுவனத்தின் தலைவர் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்ட பலர் இந்த ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். கண்காட்சியில் பெரும் எண்ணிக்கையிலான பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உள்நாட்டு செய்திகள் முடிவடைந்தன. இனி வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். தொடர்வென வெளிநாட்டுச் செய்திகள். IS அமைப்பினர் ஈராக்கின் கிர்குக் நகரத்தை தாக்கியுள்ளனர். அமைப்பினர் அரசாங்க கட்டளையுடன் அந்த நகரத்தையும் மிக மோசமாக தாக்கி சேதப்படுத்தியுள்ளனர். இந்த தாக்குதல் தொடர்பாக ஈராக் ஊடகம் வெளியிட்டுள்ள தகவலுக்கு அமைவாக தற்கொலை குண்டுதாரர்கள் போலீஸ் நிலையங்களையும் மின்சார நிலையத்தையும் தாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளன.
பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தியதாகவும் ஊடகம் குறிப்பிட்டுள்ளது. IS அமைப்பினர் கிர்குக் நகரத்திற்குள் பிரவேசித்து அங்குள்ள ஹோட்டல் ஒன்றை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதாக செய்தி ஸ்தாபனம் ஒன்று குறிப்பிட்டுள்ளது. IS அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள மோசூல் பகுதியை மீட்டெடுப்பதற்காக அரச ஆதரவு படையினர் முன்னெடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மோசூலின் தென்பகுதியில் அமைந்துள்ள ரசாயன நிலையம் ஒன்றையும் நேற்று IS அமைப்பினர் தீ வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கருத்து முரண்பாடுகளுக்கு உட்பட்டிருந்த வருடாந்த கிரிக்கெட் ஒப்பந்தத்தில் இலங்கை கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் இன்று கைச்சாத்திட்டனர். இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. உடன்படிக்கையின் 2 நிபந்தனைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சில சிரேஷ்ட வீரர்கள் இதில் கையொப்பமிடுவதை நிராகரித்து வந்தனர். இருப்பினும் இவர்கள் சகலரும் இன்று பகல் இதில் கைச்சாத்திட்டனர். இலங்கை கிரிக்கெட் அணி தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் கருத்து வெளியிடுகையில் வருடாந்த உடன்படிக்கை தொடர்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தெரிவித்தார். அவர் தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் நேற்று மாலை இறுதியான ஆவணம் கிடைக்கப்பெற்றது. நாம் அதில் கைச்சாத்திட்டோம். எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை. விளையாட்டு வீரர்கள் தொடர்பாக சில ஊடகங்கள் மிகவும் முறையற்ற ரீதியில் செய்திகளை வெளியிட்டிருந்தன. கூடுதலான பணம் கேட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. விளையாட்டு வீரர்கள் தேவையான சந்தர்ப்பத்தில் நாட்டிற்காக விளையாட தயாராக இருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டார். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். சூழலை மாசுபடுத்துவோருக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமல்படுத்த ஜனாதிபதி நடவடிக்கை. இலங்கைக்கு GSP வரி நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள உயர்ந்தபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதாக மோல்டா ராச்சியத்தின் பிரதமர் உறுதியளிப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் 2 மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் 5 போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சேவையில் இருந்து இடைநிறுத்தம். 48 மருந்து வகைகளின் விலைகளை குறைப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்று நள்ளிரவு முதல். வாய் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டிருப்போர் வடமாகாணத்திலேயே கூடுதலாக காணப்படுவதாக சுகாதாரத்துறை தகவல்கள் தெரிவிப்பு. IS அமைப்பினர் ஈராக்கின் கிர்குக் நகரம் மீது தாக்குதல். இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. நாம் இன்றும் உங்களுடன் இணைந்து உங்கள் விவகாரங்களில் கவனம் செலுத்த காத்திருக்கின்றோம் என்பதை மக்களுடன் அறியத் தருகின்றோம். வணக்கம்.